இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு. குடல் இருக்கும் இளநியா ஏன் வருது? சரி, வருவதற்கான காரணம் என்ன? வந்துருச்சு, அதுக்கான தீர்வு என்ன? சித்த மருத்துவத்தில் இருக்கா? இருக்கு. இளநியாக்காக நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். வாங்க, முழுமையான தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா இளநியா ஏன் வருது? இந்த குடல் இருக்கும் ஏன் வருது? ஒரு சிலர் வந்துட்டாக்க அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மெஸ் வைக்கிறாங்க. ஒரு சிலர் உடம்பு வெயிட் போட்டு அந்த மெஸ்ஸும் கிழிஞ்சிருது. சரி, இளநியா ஏன் வருது? வந்தால் நீங்கள் கொடுக்குற இந்த இளநிக்கான மருந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் எண்ணெயெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஆமாம், உள்ளே போயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. கோயம்புத்தூர்காரவர் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். எப்படி இந்த மாதிரி மிராக்கல் சித்த மருத்துவம் நடக்குது? முதல்ல அந்த குடல் இறக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு. அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருளாக பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிடணும். அது இல்லை இங்கே. அந்த பரோட்டா மைதா ஐட்டம் சாப்பிட்றது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, பசி அடங்கின பிறகும் ருசிக்காக சாப்பிட்றது, தேவைக்காக சாப்பிட்றதுங்கிறது ஒன்று. தேவை முடிஞ்ச பிறகும் ருசிக்காக சாப்பிட்டு டம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பெல்லி ப்ராப்ளம், தொப்பை விழுது. எதனாலனா அந்த ஒரு பையில் எவ்வளோ தான் அடைக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அது என்ன பண்ணும், கிழிசல் விட தான் செய்யும். ஆமாம். அப்போது பெரியவங்க சொல்கிறது அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காற்று, அதாவது எம்டி. இதை யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. இஷ்டத்துக்கு போட்டு திணிக்க வேண்டியது. அதை சாப்பிட்ற பொருளாக ஜீரணம் ஆகக்கூடிய பொருளாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா சாலிட் ஃபுட்டு, ஹெவி ஃபுட்டு. அது சரியாக செரிமானம் ஆகாமல் உள்ளே இருக்கிற வாயு விரிவடைஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகி அதனால் என்ன ஆகுதுன்னா குடல் கிழிச்சல் ஆகிட்டு அவங்க நம்ம மெஷ் வைக்கிற அளவுக்கு அதை தையல் போட்டு மெஷ் வச்சு அதை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு வந்துடுது. இயற்கையில் குடல் இறக்கம்னு ஒன்று இல்லை. அது நம்மளாக தேடிக்கிறது தான். வாழ்வியல் முறை, உணவியல் முறை ரொம்ப டம் பிடிச்சி தூக்குவாங்க ஒரு சிலர். வயிற்றில் அதிகமாக கனம் இருக்கும். அதனால தான் அப்போல்லாம் துண்டு கட்டினாங்க. ஆமாம், கச்சை இடுப்பில் அந்த இது துண்டு கட்டுவாங்க, அருணாக்கயிறு துண்டு கட்டிட்டு அந்த பலுவை தூக்குனாங்க. தூக்கும்போது அந்த டம் பிடிக்கும்போது ப்ரெஷர்னால கூட கிழிச்சல் வரும். அதை தாங்கி பிடிக்கணும் வந்து அந்த துண்டு கட்டினது. அதெல்லாம் காலப்போக்கில் மாறி போச்சு. ஸோ இளநியாவுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். முக்கியமாக வயிறில் அழுத்தம். அந்த அழுத்தம் அதிகமாகும்போது அந்த குடல் வந்து இறங்கிடும் கீழே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமான பலு சுமையாக தூக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெயிட் ஓவராக தூக்கக்கூடாது. அரை வயிறு தான் சாப்பிடணும். சாப்பிட்ற பொருளும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்கணும். அதாவது லிக்விட் ஐட்டமாக, ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடாது. செமி சாலிட் இல்லை லிக்விடாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு கூடவே நம்ம மருந்துகளை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகிறத கண்கூடாக பார்க்கலாம். வயிறு முதல்ல வந்து அந்த தொப்பை குறையணும். அதாவது வெயிட்னால தானே அடி இறங்குது. அதனால் அதை வெயிட்டை குறைக்கணும். அது அப்படின்னா நீங்கள் உணவு முறையில் கட்டுப்பாடு கொண்டு வரணும். கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சத்துள்ள ஆகாரமாக, எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஆகாரமாக எடுத்துக்கோங்க. கூட நம்ம மருத்துவத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்த கோயம்புத்தூர்காருக்கெல்லாம் 1 மாதத்துல நல்ல ரிசல்ட் சொன்னாங்க. 15 நாளில் வயிறு உள்ளே போயிடுச்சுருந்தாங்க நல்லா. ஆனால் 1 மாதத்துல நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு. இது எப்படி எடுக்கணும் ஐயா? நம்ம சொல்கிற மாதிரி குடிநீர் தான். 300 ml தண்ணி, 10 கிராம் பொடி, அதாவது 2 டீஸ்பூனு, 100 ml சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் 50 ml, சாயங்காலம் 5 மணிக்கு 50 ml எடுத்துக்கோங்க. இது வந்து தேனில் குழச்சி சாப்பிடலாம். உணவுக்கு முன்னாடி, காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்னாடி 1 கிராம் அளவு தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக கிழிச்சல் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் மெஷ் வச்சு தான் ஆகணும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நான் சொல்கிறது ஒரு 50% பிரச்சனை இருக்குது, ரொம்ப அந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு 100% க்யூர் ஆகும். ரொம்ப பிதுங்கி வெளியே வருது, குடல் வெளியே வருது அப்படின்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணி தச்சு மெஷ் வைக்கிறது தான் சரி. மெஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுங்க, நல்லா ஆகிடும். மிகப்படுத்தி சொல்லி ஆப்ரேஷன்லாம் வேணாம் அப்படின்லாம் கிடையாது. தாங்க முடியாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரீம் எண்டு சர்ஜரி அப்படிங்கும்போது நீங்கள் சர்ஜரி பண்ணி மெஷ் வச்சு தான் ஆகணும். ஓகே. என்ன நண்பர்களே, இளநிய பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உடல் எடை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உடல் எடையும் வெயிட் லாஸ் ஆகும்,
தேவையில்லாத கொழுப்புகள் கரையும். டீஜல் அதிகமாக இருக்குது, எலிவேட்டடாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. டீஜல் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோ, பிபி ஹை ஆகி எதனா பக்கவாதம் வந்துருமோன்னு பயப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மருந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.